Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேரியஸ் செக்டார் இருக்கு. அதுல ஏன் டெவலப்மென்ட் படிக்கணும்? சோ டெவலப்மென்ட் படிக்கிறதுல என்ன அட்வான்டேஜஸ் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் பர்టిక్యులரா ஃப்ரெஷர்ஸ் ஏன் டெவலப்மென்ட் படிக்க சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ முடியுமா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதாவது டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட், டிசைன், இந்த மாதிரி நிறைய விங்ஸ் இருக்கு. அதுல டெவலப்மெண்ட்ல மட்டும் அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 அட்வான்டேஜஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு கெத்தான ரோல், ஒரு ப்ரைடான ரோல் டெவலப்பர் ரோல் தான். டெவலப்பர்னாலும் கெத்தா தான் இருப்பாங்க. ஸோ நம்பர் 2, உன்னுடைய கரியர்ல நீ வந்து ஒரு நல்ல டெவலப்பரா ஒரு 3 years to 5 years நீ இருந்துட்ட அப்படின்னா லைஃப் லாங் ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல உன்னால 10 வருஷத்துக்கு சர்வே பண்ண முடியாது, 20 வருஷத்துக்கு சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு டெவலப்பரா இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ நீ உன்னோட கரியர்ல ஒரு 3 years to 5 years டெவலப்பரா இருந்த அப்படின்னா நீ 55 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, உனக்கு அதுதான் பேக் போனா இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில லைஃப் லாங் நீ சர்வே பண்ணிடலாம் நீ டெவலப்பரா ஒரு 3 to 5 years ஒர்க் பண்ணிட்ட அப்படின்னா. ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னா நீ ஒரு நல்ல டெவலப்பரா இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நம்பர் 1 என்ன ஐடில ப்ரைடான ரோல் சொல்லிட்டேன். ஸோ நம்பர் 2 என்ன உன்னோட கரியர்ல நீ ஒரு 3 to 5 years டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்ட அப்படின்னா லைஃப் லாங் ஐடி இண்டஸ்ட்ரி சர்வே பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நம்பர் 3 என்ன கம்யூனிகேஷன் ரொம்ப மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஷிஃப்ட் பேஸ்ட் ஒர்க்கும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் போடுவாங்க, நைட் ஷிஃப்ட் போடுவாங்க. டெஸ்டிங்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து ஷிஃப்ட் பேஸ்ட் ஒர்க் இருக்கும். வேற இந்த டெவலப்பர் ரோலுக்கு மட்டும் ஷிஃப்ட்ன்றதே கிடையாது, ரெகுலர் ஷிஃப்ட் மட்டும் தான். ஸோ உனக்கு தேவையான டைம்ல மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிளெக்சிபிள் டைம்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பப்ப நீ ஒர்க் பண்ணி உன்னோட டாஸ்க் முடிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ். இதான் நம்மளுக்கு மெயினானது. டெவலப்பர்ல தான் இருக்கிறதுல அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன லெவல் கம்பெனில இருந்து டாப் லெவல் கம்பெனிஸ் வரைக்கும் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10க்கு 10 ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா டெவலப்பரா தான் இருப்பான். அங்க வந்து ஒரு டெஸ்டிங் ரோலோ, ஒரு டிசைன் ரோலோ, ஒரு சப்போர்ட் ரோலோ இருக்காது. லாங் ரன்னா போகும்போது தான் ஒரு கம்பெனிஸ்ல வந்து எல்லா டைப் ஆஃப் வெர்டிகல்ஸுமே கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஸ்மால் பேஸ் கம்பெனில இருந்து ஹை லெவல் கம்பெனி வரைக்கும் டெவலப்பர்ஸ் கூடிய ஸ்கோப் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதனால ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஸோ நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து ஐடிலே ஒரு ப்ரைடான ரோல் டெவலப்பர் ரோல் சொல்லியாச்சு. நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கோம், உன்னோட கரியர்ல 3 years to 5 years நீ ஒரு நல்ல டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில 50 வயசு 60 வயசு ஆனாலும் டெவலப்பர் ஒரு கம்பெனி ஐடி இண்டஸ்ட்ரி சர்வே பண்ண முடியும் சொல்லியாச்சு. நம்பர் 3 உனக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லியாச்சு. நம்பர் 4 உனக்கு வந்து ஷிஃப்ட் பேஸ் ஒர்க் கிடையாது, ரொம்ப ஃபிளெக்சிபிள் டைமிங் சொல்லியாச்சு. நம்பர் 5 ஓப்பனிங்ஸ் ஹெவியா இருக்கும். ஸோ நம்பர் 6 என்ன வேலை ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஓப்பனிங்ஸ் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஸோ இதனாலதான் நான் ஃப்ரெஷர்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் படிங்க. ஏன்னா உன்னோட ஐடி கரியர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே நீ டெவலப்பரா போற அப்படின்னா நீ ஈஸியா உள்ள சஸ்டெயின் பண்ணிடலாம். ஸோ நீ ஃபியூச்சர்ல கூட நீ சப்போர்ட் ரோல், மேனேஜர் ரோல், அந்த மாதிரி இந்த ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். பட் உன்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நீ ஒரு நல்ல டெவலப்பரா ஒரு 3 years to 5 years சர்வே பண்ணிட்ட அப்படின்னா நீ லைஃப் லாங் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப கெத்தா, ரொம்ப ரிலாக்ஸா, ஒரு சேஃபாவும் நீ ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னோட சஜஷன்ஸ் ஆல்வேஸ் டெவலப்மெண்ட்.